71ஆம் சங்கீதத்துல 21வது வசனம், என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். இருதயம் காயப்பட்டுட்டு உள்ளத்துல ஒரு வேதனை இருக்குது, ஒரு மன துக்கத்தோடு இருக்கிறீங்க, ஒரு ஆறுதல் தேறுதல் ஒரு தேற்றுதல். யாராவது தேற்றுனா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் ஆறுதல் சொல்லும் போது மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு, ஒரு தேற்றுதல் இருக்குதுன்னு சொல்றோம்ல. அதே மாதிரி ஆண்டவர் நம்மை தேற்றுவீர் அப்படின்னு விசுவாசத்தோடு சொல்றார். அவர் தேற்றுகிறவர். மரியாதையை இழந்துட்ட ஆண்டவரே, மேன்மையை நான் இழந்துட்டேன், எங்க வீட்டுல மதிக்க மாட்டேங்கிறாங்க, வேலை செய்யற இடத்துல ஒரு மரியாதை இல்லை, நான் வேலை செய்யற இடத்துல மேலதிகாரி அற்பமா திட்டுறாங்க, ஏசுறாங்க, ஒரு மேன்மையில எனக்கு வர வேண்டிய மேன்மையெல்லாம் தடுத்துடுறாங்க, ப்ரொமோஷனை கெடுத்துடுறாங்க, ஏதாவது ஒரு காரணம் சொல்லி, அதனால நான் மேன்மை அடைய முடியல, பிசினஸ்ல எவ்வளவு கஷ்டப்படுறேன், எவ்வளவு பிரயாசப்படுறேன், ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல. முதல்ல நல்லா இருந்தேன், இப்ப எல்லாமே சரிந்து கொண்டே வருது. என் சூழ்நிலை பார்த்தா ஜிஎஸ்டின்றாங்க, டேக்ஸ் அதுக்கு இதுக்குன்றாங்க, எல்லாமே போச்சு, அதனால நான் எல்லாம் மேன்மையெல்லாம் இழந்து போய் நிக்கிறேன் அப்படி சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? மறுபடியும் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அதே இடத்துல, எந்த இடத்துல நீங்கள் சிறுமைப்பட்டு நிற்கிறீங்களோ அதே இடத்துல உங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். உங்களை மறுபடியும் ஆண்டவர் தேற்றுவார். அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை. நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன், நீங்க மறுபடியும் என்னை மேன்மைப்படுத்துவீங்க, என்னை தேற்றுவீங்க. அந்த விசுவாசத்தை நீங்க அறிக்கையிட்டு பாருங்க. இப்பவே உங்களுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு ஆறுதல் தேறுதல் வரும். அந்த வேதனை எல்லாம் மறைஞ்சிரும். சூழ்நிலையில மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க.